வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாக்காஸ் ஃபேமிலி. இந்த வீடியோவில் கொடைக்கானல் டே 2 நாங்கள் மன்னவனூர் பூம்பாறை வில்லேஜில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய 7 வழிகளை பற்றியும் கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டே பற்றியும் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டே 2 கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து காலையில் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு கொடைக்கானலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி எங்களோட ட்ரிப்பில் எப்போவுமே காலையில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தடவை நாங்கள் பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடம் கொடைக்கானல்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். கொடைக்கானல்லேருந்து இந்த பூம்பாறைக்கு போகக்கூடிய அந்த சாலைகளில் பார்க்கும்போது பசுமையான அந்த மலைகள் மரங்களை பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பூம்பாறை கிராமத்தோட வியூ தெரியும். சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயில் 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் போய் பாருங்கள். நாங்கள் போன அன்னைக்கு சாட்டர்டேனால நிறைய க்ரௌடாக இருந்தது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலைங்க. பழனி முருகர் சிலையை உருவாக்கிய பிறகு போகர் இந்த ஆலயத்தில் மற்றொரு நவபாசன சிலையை உருவாக்குனதா தல வரலாறு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தலத்தில் அருணகிரிநாதர் முருகரை புகழ்ந்து பாடியிருக்காரு. ஒரு அரக்கனிடமிருந்து அருணகிரிநாதரை முருகர் குழந்தை வடிவில் காப்பாற்றியதால இந்த தலத்தில் இருக்கிற முருகரை குழந்தை வேலப்பர்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது மணி 1 மணிக்கிட்ட ஆயிருந்தது. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். முக்கியமாக பூண்டு கடை. அங்கே விற்கக்கூடிய அந்த பூண்டு எல்லாமே அந்த மலையிலேயே விளைஞ்ச நல்ல அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா மறக்காமல் வாங்குங்க. இந்த பூம்பாறையில் முக்கியமாக அந்த அழகுக்கு காரணம் அந்த ஸ்டெப் ஃபார்மிங் தாங்க. இதனாலேயே இந்த பூம்பாறை கிராமமே அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூம்பாறையிலேருந்து கூக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்கும். பட் அங்கே நாங்கள் சம்மர் டைமில் போனதால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே நாங்கள் கூக்கலுக்கு போகலை, ஸ்ட்ரெயிட்டாக மன்னவனூர் லேக்குக்கு கிளம்பிட்டோம். இந்த மன்னவனூர் லேக் கொடைக்கானல்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம இந்த குழந்தை வேலப்பர் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. நாங்கள் 45 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிட்டோம். இந்த லேக் பக்கத்துலேயே செம்பரியாடு ஆராய்ச்சி மற்றும் முயல் வளர்ப்பு மையம் அமைஞ்சிருக்கு. நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அங்கே நிறைய டைப் ஆஃப் ரேபிட்ஸ் இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குட்டி இதோ ஒரு குட்டி இருக்கு, வேணுமா? க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். பண்ணி நீ கூட நில ட்ரெஸ் அதே மாதிரி போட்டு இருக்கா பாருங்க இந்த பொண்ணும். இங்கே செம்மறி ஆடு எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற அந்த லேக்குக்கு போயிருந்தோம். நாங்கள் போனது சம்மர் டைம்னால தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. இந்த லேக் பக்கத்துலேயே நிறைய மூவி ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா டைம் 2:30 மணி ஆயிடுச்சு. அங்கே எந்த ஹோட்டல்ஸுமே எதுவுமே இல்லை. அதனால் ஆளுக்கு ஒரு கேரட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவருக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரட். நெக்ஸ்ட் அங்கே ஹார்ஸ் ரைடும் இருக்குது. ரைடுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் ஹார்ஸ் ரைடே போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். ஜான்சி ராணி மாதிரி நானும் ஹார்ஸ் ரைடு போகிறேன்ட்டு ஏறி உட்காந்துட்டேன். ஆனால் எவ்வளோ பயமாக இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற மன்னவனூர் ஈகோ டூரிசம் சென்டருக்கு தான் போனோம். இந்த இடத்துலையும் பரிசல், கயாக்கிங், ஹார்ஸ் ரைடு, அப்புறம் ஜிப்லைன் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருந்தது. இந்த இடத்துல மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் இருந்தது, க்ளீனாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடையும் இருந்தது. முக்கியமாக பிரெட் ஆம்ப்லேட், மேகி இந்த கடைங்களும் இருந்தது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருந்தது. அங்கேருந்து ஒரு 50 மினிட்ஸ் நம்ம உள்ளே போனோன்னா லேக் இருக்குது. இந்த இடத்துல செம்பரி ஆடுலாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த செம்பரி ஆடெல்லாம் பார்க்குறதுக்கே புசு புசுன்ட்டு நல்லா அழகாக இருந்தது.
எல்லாரும் சாப்பிடாதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அங்க உள்ள இருந்து ஒரு 50 மினிட்ஸ் நடந்து அந்த லேக்குள்ள வர வேண்டியதா இருந்தது. நாங்க பரிசல் மட்டும் தான் போயிருந்தோம். ஜிப்லைனுக்கு ஆல்ரெடி நெறைய பேர் லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அதனாலயே நாங்க ஜிப்லைனுக்கு போகல. அப்படியே உங்க பின்னாடி திரும்பி பாருங்க. இங்க இருக்கிற அந்த ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர கிராஸ் பண்ணி போகும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க சாட்டர்டே போனதால கொஞ்சம் எல்லாமே க்ரௌடா தான் இருந்தது. இந்த ஜிப்லைன், பரிசல் எல்லாமே க்ரௌடா இருந்தது. இந்த பரிசலுக்கே பார்த்தீங்கன்னா, நாங்க 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இது மடிக்கலாம்ல, நீட்டிக்கலாம்லப்பா. எல்லாம் பாங்க. தூங்குறீங்களா? ஐயோ ஐயோ சும்மி தெரியுமா மேடம்? அப்பா அது அந்த தண்ணியில போய் இந்த தண்ணியில ஆளு ரவுண்ட் எல்லாம் போவார். உன்னமேதி ஒல்லியா இருந்தாருப்பா அவரு. உன்னமேதி ஒல்லியா இருந்தாரு. இப்பதான் ஏமாந்துட்டேன் போயிட்டு ஆள் மாறுறாங்க போல இருக்கு. தம்பி போதும். சாப்பிடாததுக்கு எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துரும். வெளியே பார்த்தா கேரா இருக்குதுப்பா. எல்லாம் பிபி பேஷண்ட்டும் சுகர் பேஷண்ட்டும் இருக்கிறாங்கப்பா. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலும் அந்த பரிசல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த லேக்காண்ட நின்று ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மன்னவனூர்லேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30 ஆயிடுச்சு. போகிற வழியில் அந்த பூம்பாறையோட மலையோட அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். லஞ்சு பூம்பாறை சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஹோட்டலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ்லாம் போட்டு போயிருந்தாங்க. என்னோட சின்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கவர்ஸு இதெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் டஸ்ட்பினில் போடுங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிக்கும் போதே 4 மணிக்கிட்ட ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு போகிற வழியிலே பழனி மலையோட வியூ பார்க்க போயிருந்தோம். வியூ பார்த்து முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். பூம்பாறையிலேருந்து ஈவினிங் கிளம்பும் போது டைம் 4:30 ஆகிட்டு இருந்தது. பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கே 1 hour ஆகும். போய் ரீச் ஆகிறதுக்கே 5:30 ஆகிடும். மோஸ்ட்லி ஹில்ஸ்லலாம் ஈவினிங் 6க்கு மேலே டூரிஸ்ட் பிளேஸ்லாமே க்ளோஸ் ஆகிட்ருக்கும். அதனால கொடைக்கானல் மெயினில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். வேறு என்னென்ன ஸ்பாட்லாம் ஓப்பன் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் கொடைக்கானல் அப்பர் லேக் வியூங்க. இந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு கொடைக்கானல் பக்கத்துலேயே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே சென்னைக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாளைக்கு ஷாப்பிங் பண்ண முடியாது, அதனால் இன்றைக்கே ஷாப்பிங் பண்ணிடலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு. இந்த இடத்துக்கு போகும்போது ஈவினிங் 6 மணிக்கிட்ட ஆகிட்டு இருந்தது. நான் எடுத்துட்டேன். நான் செல்ஃபி ஸ்டிக்கு பசுமை பள்ளத்தாக்கு. பசுமையான அந்த பள்ளத்தாக்கை பார்த்து ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் மெயினுக்கு தாங்க போயிட்டு இருந்தோம். நல்ல மழை டைம்ல நல்ல தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. இங்க இருந்து அந்த லேக் வியூ சூப்பரா இருக்கு. அந்த லைட்ஸ்லாம் இப்போ போட்டோமே சூப்பரா. கூட ஒரு சுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2 கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் ஸ்டேவை தாங்க பார்க்க போகிறீங்க. ஜூனியர் கூப்பனா
இதுல கூப்பன் இருக்குதா? ஓகே ஓகே. பிரியாணி இதுதான் ஒரிஜினல் கொடைக்கானல் மெயின் ரோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட இந்த பயணத்தில் உங்களையும் அழைத்து போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். பயணங்கள் தொடரட்டும், நினைவுகள் பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். ஹாப்பி ஜேர்னி.